السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على نبينا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, நோன்பின் சில சட்டங்கள் என்ற தலைப்பில் தொடர் உரையாக பார்த்து கொண்டு வருகின்றோம். ரமலான் மாதத்தில் துவா கேட்பதின் முக்கியத்துவம். அல்லாஹு தாலா இந்த ரமலானுடைய மாதத்தில் நம்முடைய துவாக்களை அங்கீகரிக்கக்கூடியவனாக இருக்கின்றான். அல்லாஹு தாலா குரானில் 2வது அத்தியாயத்தில் 186வது வசனத்தில் கூறுகின்றான், உஜீபு தாவத தாய் இதா தானி, பிரார்த்திப்பவர்கள் என்னிடமே பிரார்த்திக்கவும், அவர்களின் பிரார்த்தனைக்கு நானே பதில் அளிக்கிறேன் என்று அல்லாஹ் கூறுகின்றான். அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், துஆ ஒரு வணக்கமாகும் என்று கூறினார்கள். ஆக இந்த ரமலானுடைய மாதத்தில் நாம் அதிகமாக அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். நம்முடைய தேவைகளை அல்லாஹ்விடம் கேட்க வேண்டும். நாம் செய்த பாவங்களுக்கு அல்லாஹ்விடம் தௌபா செய்ய வேண்டும். அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான் நம்முடைய தேவைகளையும் நம்முடைய பாவங்களையும் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒரு அடியார் தம் இறைவனிடம் மிக நெருக்கமான நிலையில் இருப்பது அவர் சஜ்தாவில் இருக்கும்போதே ஆகும். எனவே நீங்கள் சஜ்தாவில் அதிகமாக பிரார்த்தியுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். முஸ்லிமில் 832வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஆக ரமலானுடைய மாதத்தில் நாம் தொழுகை நிலைநாட்டக்கூடியவர்களாக இருக்கும்போது சஜிதாவில் அதிகமாக பிரார்த்தனை செய்ய வேண்டும், அதிகமாக துவா கேட்க வேண்டும். நீண்ட நேரம் சஜிதாவில் துவா கேட்குவதை அல்லாஹ் விரும்பக்கூடியவனாக இருக்கின்றான் என்பதை ஒவ்வொரு முஸ்லிம்களும் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக இந்த ரமலானுடைய மாதத்தில் துவாவை நாம் அதிகமாக அல்லாஹ்விடம் கேட்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஆக அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.